ஹலோ டார்மி. ஸோ நான் தான் உங்கள் டோலி. இது உங்கள் சேனல் மிஸ்ஸஸ் டே கியூட்டி 5 ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே, வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சுகா வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த டைம் அவங்க அம்மா வராங்க. டே என்னடா பண்ணிகிட்ருக்க? இப்போ தான் பிஸ்னஸ் மீட்டிங் போயிட்டு வந்தேன், இப்போ திரும்பவும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்க, என்ன விஷயம்? ஏதாவது வெளியூர் தான் போறியா அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம்மா, நான் மிலிட்ரி கிளம்புறேன், அதுக்காக தான் எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்கேன். என்னடா சொல்கிற? மிலிட்ரி போறியா? டீ கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? இப்போ தான் உனக்கும் எனக்கும் நாங்கள் மேரேஜ் பண்ணலான்னு பேசிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் வச்சுட்டு நீ இப்போ மிலிட்ரி போகிறேன்ற. நான் அத்தை மாமாவுக்கு என்னடா பதில் சொல்கிறது? சரிடா, நீ அத்தை மாமா விடு, நான் ஒயினுக்கு என்ன பதில் சொல்கிறது? அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் தெரியுமா? இப்போ இது தெரிஞ்சு அவள் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுவாடா. மாமாம்மா, எனக்கு என்னம்மா தெரியும் நீங்கள் இப்படி திடுதிப்புன்னு இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுவீங்கன்னு. நான் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்தால அப்போ தான் எனக்கு தோணுச்சு மிலிட்ரி சர்வீஸ் இப்போவே முடிச்சிடலாம் அப்படின்னு. டே சரிடா, அப்படி இருந்தாலும் நீ உன் மேரேஜ்க்கு அப்புறம் போக வேண்டியதானே? அம்மா புரிஞ்சுக்கோமா, மேரேஜ் அப்புறம் போனால் நான் ஒயினை ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா. நான் அந்த டைமில் அவள் இல்லாமல் இருக்க முடியாது. அதான் நான் பேசாமல் 2 இயர்ஸ் மிலிட்ரி போயிட்டு வந்து அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன். புரியாமல் பேசாரா? எப்பட்றா அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறது? மாமா, அதுக்கு தான்மா நான் மாமா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நானே போய் ஒயின்கிட்ட எப்படியாவது பேசி பெர்மிஷன் வாங்கிடுறேன். நீ அது வரைக்கும் எதுவும் வாய் திறந்துடாத. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வராருன்னா, நம்ம ஒயினை பார்க்குறது தான் ஊருக்கு வந்துட்டுருக்காரு. ஆமாடா, இந்த ஸ்டோரியில் வந்துட்டு நம்ம ஒயின் அண்ட் சுகா வந்து அத்தை, அதாவது மாமா பொண்ணு நம்ம ஒயின் வந்து சுகாவுக்கு. ஸோ அவர் வந்து வராரு. அப்போ இவர் வந்து வந்தோடனே எல்லாேருக்கும் செம்ம ஷாக். ஏன்னா இவர் எப்போவுமே பிஸியாக தான் சுற்றிட்டுருப்பார். ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் வராரா. அப்போ ஒயினோட அப்பா வந்துட்டு, மாப்பிள்ள நீங்களா எப்போ வந்தீங்க? என்ன திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஊருக்கு வர போகிறேன்னு என்ன திடீர்னு வந்து நிற்கிற அப்படின்னு. இல்லைம்மாம்மா, ஒயினை பார்க்கணும், அவர்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், அதான் அதனால தான் வந்தேன். ஆமாம், ஒயின் இல்லையா? ஒயனா? ஒயன் இல்லை மாப்பிள்ள, இன்றைக்கி நம்ம ஊரில் கபடி மேட்ச் நடக்குது. ஸோ அவளும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் கிரவுண்டுக்கு போயிருக்காங்க. கூடவே அவனுங்க. அப்படியா? சரி. ஆமாம், மச்சானுங்க 2 பேரையும் காணோம். அவங்களும் அங்கே தான் போயிருக்காங்க. ஓ அப்படியா? சரி, நான் அப்போ அவங்கள அங்கே போய் பார்த்துக்கிறேன். சரி, அவளை வந்து சாப்பிட்டு போப்பா. இல்லை மாமா, நான் வந்தே சாப்பிட்றேன். சரி அத்தை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு தான் தேடி போகிறாங்க. ஸோ இங்கே வந்து கிரவுண்டில் வந்து கபடி மேட்ச்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஸோ கபடி மேட்ச் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இங்கே ஜேகே அண்ட் டைம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம சுகாவும் அங்கே வந்துடுறாரு கரெக்டாக. ஸோ அந்த மேட்ச் முடிய போகிற டைமில் தான் கரெக்டாக ரீச் ஆகிருப்பார். ஸோ பார்த்தா நம்ம ஒயின் தான் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு ஜேகேயும் டைம் அப்படியே குஷியாக குதிச்சுட்டு அப்படியே கை 2 விரிச்சிட்டு ஹக் பண்ணுற மாதிரியே ஓடுறாங்க. இதை பார்க்கும்போதுல அந்த டீம், அதாவது ஒயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க. ஸோ சனாவும் டோலியும் இருக்காங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு, ஏன்னா அவங்க 2 பேரும் தான் நம்ம ஜேகேக்கும் டேயோட ஆள். ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு, ஐயோ நம்மக்கிட்ட தான் வராங்களோ, ஒரு வேளை நம்ம மேட்ச் ஜெயிச்சதுக்கு தான் நம்மளை ஹக் பண்ணி பாராட்ட போகிறாங்களா அப்படின்னு இருக்கும். எதுக்கு அக்கா கிட்டே கேட்டு வைப்பான். அக்கா என்னக்கா இவனுங்க நம்மக்கிட்ட தான் வராங்களா? இருடி, எனக்கும் அதே டவுட் தான் இருக்குது. ஒரு வேளை நம்மக்கிட்ட தான் வராங்களோ, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு அப்படியே யூட்டன் போட்டு போய் ஒயினை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க. அவளை தூக்கி எடுத்து கேட்சப் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம 2 ஆளுங்களுக்கும் செம பல்ப் ஆயிரும். இப்படி ஏமாற்றிட்டாங்க. இருங்கடா, இப்படினாலும் எங்ககிட்ட தானே வரணும், வரும்போது பார்த்துக்கிறேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை கண்டுக்காமல் போவேன். இன்னைக்கு ஒன்று வச்சுக்கிறோம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து தூக்கி கொஞ்சிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒயின் வந்து இறங்கி போய் நம்ம சுகாவை போய் ஹக் பண்ணிட்டு ஹக் பண்ணி நம்ம சுகாவோட லேப்பில் உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து அவர் காங்கிரஸ்லாம் சொல்கிறாரு,
பரவாயில்லையே ஒயின், ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ ஈகராக இருக்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டா? ஆமாம். ஏன் மாமா, நீ என்ன திடீர்னு வந்திருக்க? என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. என்ன விஷயம்? அது ஒயின், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சரி, நம்ம இங்கே பேச வேணாம், வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேவும் வச்சுக்கலாம். டேய் 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 டேய், என்னடா இது? ஏதோ உங்கள் வீட்டில் உங்கள் பெட்ரூமில் உட்காந்துருக்கீங்க. டேய், இது கிரவுண்ட்ரா, கொஞ்சமாக தள்ளி விடுறா. டேய், என் தங்கச்சி இறக்கி விடுறா, எவ்வளோ தைரியம் தூக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே போயிட்டு சேர்ந்து போகிறாங்க. ஸோ சேர்ந்து அப்படியே வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு சரி, ஓய் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னால. ஆமாம் மாமா, நானே கேட்கணும்னு நினச்சேன். என்ன விஷயம், சீக்கிரமாக சொல்லு. என்ன, நம்ம மேரேஜ் பற்றி ஏதாவது பேச போறியா? ஓய்னு ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத கேளு அப்படின்னா. சரி நீ சொல்லு. சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வரும்போது அகெயின் நம்ம ஒயின் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஏமாம்மா, நமக்கு மேரேஜ் ஆகிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. உன்ன மாதிரி ஒரு பையன், என்ன மாதிரி ஒரு பொண்ணு, ஸ்வீட் ஃபேமிலியாக இருக்கும்ல. ஐயோ, எனக்கு நினச்சாலே தாங்க முடியல. ஏமாம்மா, நெக்ஸ்ட் வீக் நம்ம மேரேஜை வச்சுக்கிட்டே என்ன, அதை பற்றி தானே பேச வந்தேன். எனக்கு தெரியும், என்னை விட நீ தான் என்னை மேரேஜ் பண்ணிக்க ரொம்ப ஈகராக இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சுகா வந்து யோசிக்கிறாரு, ச்சே, இவகிட்ட நம்ம மிலிட்ரி போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்க வந்தோம், ஆனால் இவ பேசுகிறத பார்த்து இவகிட்ட நான் எப்படி இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறது? பாவம், இப்போவே மேரேஜ் பற்றி இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கா. இவகிட்ட நான் மிலிட்ரி போக சொன்னால் ரொம்பவே உடஞ்சி போயிடுவாளே. இப்போ என்ன பண்ணுறது? சொல்லி தான் ஆகணும், ஆனால் அவகிட்ட சொல்லவும் முடியாது. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிட போயிருப்பாங்க. ஸோ சாப்பிட போய் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஜேகேவும் டேவும் தான், மச்சான், டே எப்படா இவ்வளோ இந்த குட்டி பிசாசை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிறா? உங்கள் கல்யாணம் முடிஞ்சாதான்டா எங்கள் ரூட் கிளியர் ஆகும். உங்களுக்காக நாங்களும் எவ்வளோ நாள் தான் இப்படி மொட்டை பசங்களாகவே சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சுகா சொல்கிறாரு, டே ஏண்டா உன் ரூட்டு கிளியர் ஆகிறதுக்காக இவளை என் தலையில் கட்ட பார்க்குறீங்களா? என்னடா அண்ணனுங்க நீங்கள்? டே, என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒயின் வந்து முறைச்சிட்டு போயிடுவான். கோவத்தில் எழுந்திரிச்சு போனோடனே அதுக்கப்புறம் போய் நான் சும்மா சொன்னேன்டி, அவனுங்க சொன்னதுக்கும் சும்மா அவங்கள வெறுப்பேற்றலான்னு சொன்னேன். நீ தான் ஏஞ்சல் ஆச்சே, நான் உன்னை எப்படி மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஹக் பண்ணி சமாதானம் படுத்துறாரு. ஸோ அவர் வந்து அது நெக்ஸ்ட் டேவே வந்து ஊருக்கு கிளம்பிடுவார். இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, என்ன மச்சான் வந்து ஒரு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே கிளம்புற? இல்லைடா, எனக்கு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்குன்னு ஃபோன் வந்துருச்சு. இப்போ நான் போகலன்னா பிரச்சனை ஆகிடும், நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சரி, ஏன்னா அவர் வந்து மிலிட்ரி போகிறத பற்றி சொல்லியிருக்கவே மாட்டார் அவர்கிட்ட, யாருக்குமே தெரியாமல் தான் வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ இங்கே அகெயின் அவர் வந்து வீட்டுக்கு வராரு. ஸோ அவங்க அம்மா கேட்குறாங்க, டே சுகா, எப்படா வந்த? இப்போதாம்மா. அம்மா, ஒயின்கிட்ட பேசிட்டியா? இல்லைம்மா, பேசல. என்னடா சொல்கிறா? இதுக்காக தானே போனேன், அவகிட்ட போகிறேன், அவகிட்ட பேசிட்டு எல்லாமே டிசைட் பண்ணிக்கலான்னு சொன்னேன். இப்போ என்னடா இப்படி பண்ணிட்டுருக்க? சரி, இல்லைம்மா, நான் அவகிட்ட ஒவ்வொரு வாட்டியும் மிலிட்ரி போகிறேன்னு போகும்போதெல்லாம் அவன் மேரேஜ் பற்றியே பேசிகிட்டு இருக்காம்மா. இப்போவே மேரேஜ் பற்றி இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கா. நான் இதை சொன்னேன்னா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரிம்மா, நான் நாளைக்கே மிலிட்ரி கிளம்புறேன். எதனாலும் 2 ஹவர்ஸ் கழித்து மேரேஜ் வச்சுக்கலாம். கஷ்டம்தான், அவன் ஃபீல் பண்ணுவான். அவகிட்ட சொன்னால் என்னை கண்டிப்பாக போக விட மாட்டா. அதனால் நான் போகிறது யாருக்குமே தெரிய வேண்டாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் வந்து மிலிட்ரி கிளம்புறாரு.
ஸோ இங்கே வந்து இப்போ சுகா வந்து மிலிட்ரி போக ரெடி ஆகிட்ருக்காரு. அதே அந்த ஈவினிங் டைமில். ஸோ அது அன்னைக்கு நைட்டு வந்து என்ன இந்த பக்கம் அப்படியே வந்தால், அதாவது டே அண்ட் ஜேகே சைடு வரும்போது இங்கே வந்து டேவும் ஜேகேவும் வந்து ஒரு பைப்பை பிடிச்சி மேலே ஏறிட்டுருக்காங்க. எதுக்காகனா அவங்க ஆளுங்களை பார்க்க போகிறதுக்காக. ஏன்னா வீட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே சீக்ரெட்டாக மொட்டை மாடி போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஏறி வந்துட்டு இருக்கும்போது டே சொல்கிறார், டே ஜேகே என்னடா அது, ஐயோ சீன மல்சுவரை விட இது பெருசாக இருக்கே, எப்படா அவங்கள போய் பார்க்குறது, இப்போ மட்டும் எவனாவது பார்த்தா அவ்வளோதான். டே 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 விட்றா விட்றா, எவன்டா பார்க்க போகிறான், என்னாலும் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. மணி வேறு கரெக்டாக 12 ஆகிடுச்சு. ஆல்ரெடி லேட்டு. அவங்க வேறு கோவத்தில் இருப்பாங்க. எப்படியா சமாதானம் பண்ணி தானே ஆகணும். வா போவோம், என்னாலேயும் முடியல, இருந்தாலும் போய் தானே ஆகணும், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு அப்படியே இங்கே வந்து ஒரு பக்கம் நம்ம டோலி, இன்னொரு பக்கம் சொன்னால் 2 பேரும் அப்படியே மொட்டை மட்டும் தான் கையும் கட்டி நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டுருக்கும்போது வந்து நம்ம ஆளுங்க 2 பேரும் வந்துட்டு பேக் ஹக் பண்ணிட்டு ஹாய் டார்லிங் அப்படின்ட்டு வந்துட்டு ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணோடனே 2 பேரும் ஒரே அட் அ டைமில் கையை அப்படியே தட்டி விட்டுருவாங்கல்ல. தட்டி விட்டோன்னே 2 பேரும் அப்படியே மல்லாந்து விழுந்துருவாங்க கீழே. ஸோ அப்படியே தரையில் போய் விழுந்துட்டு 2 பேருக்கும் எந்திக்க வர போல. ஐயோ அம்மா முடியலையே, அடியே என்னடி இப்படிலாம் பண்ணுறீங்க, என்ன அக்காவும் தங்கச்சி சொல்லி வச்சுட்டு ஒரே மாதிரி தள்ளி விட்றீங்க, ஐயோ முதுகெலும்பு உடஞ்சிருச்சு போலே, என்னால் எந்திக்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறாங்க. திரும்பவும் வந்துட்டு திரும்பவும் பேச வராங்க. ஆமாம் என்ன 2 பேரும் இந்த பக்கம் ஏதோ அட்ரஸ் மாதிரி ஏதோ வந்துட்டிங்களோ? அப்படி தான் இருக்குமோ? ஏன் டோலி அப்படியே இருக்கும்? அதே தான்க்கா. ஒரு ஆமாம் அட்ரஸ் மாதிரி வந்திருப்பாங்க. ஊருக்கு புதுசாக இருக்கோம். சரி நீங்கள் எந்த அட்ரஸ் போகணுன்னு சொல்லுங்கள், நாங்களே போய் கொண்டு விட்டுடுறோம். என்னடி சொல்கிற, நம்ம எப்படி போக முடியும், நம்ம தான் அப்பா கிட்ட மாட்டினோம் அவ்வளோதான். ஆமாம்ல நைட் டைமு, வயசு பொண்ணுங்க, நம்ம போகக்கூடாது. போனால் அதுக்கப்புறம் எசக்கு பசக்காயிரும். என்ன பண்ணலாம், சரி நீங்கள் அட்ரஸ் கொடுங்க சொல்லிடுறோம். போதும் ரொம்ப தான்ப்பா பண்ணுறீங்க. ஓ நாங்கள் ரொம்ப பண்ணுறோமா? நாங்கள் பண்ணல, நீங்கள் தான் இன்றைக்கி பண்ணீங்க. நாங்கள் பண்ணோமா, என்ன பண்ணோம்? கபடி மேட்ச்சில் நாங்களும் தானே அந்த டீமில் இருந்தோம், நாங்களும் தானே வின் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு ஒரு கங்க்ராட்ஸ் உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் உங்கள் தங்கச்சியை மட்டும் தலையில் தூக்கி வச்சுட்டு ரங்கராட்டினம் சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனாக தெரியலையா? நாங்களும் தானே விளையாடணும், அவன் மட்டுமா விளையாடணும்? நாங்களும் தான் விளையாடணும். இதோ எங்களுக்கு தான் காலில் அடிபட்டிருக்கு, அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க, இப்போ மட்டும் எதுக்கு வந்தீங்க டார்லிங் போர்லிங்னு? சரி போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ ரொம்ப கடுப்பேற்றி விட்டோமோ, சரி சமாளிப்போம். அது ஒன்றும் இல்லை, எங்களுக்கும் ஆசை தான். ஆனால் ஒயினுக்கு தெரிஞ்சிட்டா அவள் ஏதாவது தப்பாக எடுத்துக்கோல, அவளுக்கு தெரிஞ்சால் ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக நம்ம ஸ்டோரி வீட்டுக்கு தெரியாது, அவளால் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகணுமான்னு பார்த்தேன், அவ்வளோதான். ஓ அப்படியா? ஆமாம், இவங்கள நம்பலாமா? எனக்கும் டவுட்டாக தான்க்கா இருக்குது. சரி போனால் போது, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்ற. சரி என் தங்கச்சி சொல்லிட்டா, அதனால மன்னிச்சு விட்டுட்டோம். இனிமேல் இன்னொரு வாட்டி இதை பண்ணுங்கடா, அப்புறம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே இங்கே கட் பண்ணால் ஒயின் வந்து கால் பண்ணிட்டே இருப்பாள் சுகாவுக்கு. பட் அவரோட ஃபோன் வந்து ரீச்சே ஆகிருக்காது. ஒயினுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும், என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. ஐயோ இவருக்கு என்னாச்சோ, ஏன் மாமா ஃபோன் எடுக்க மாட்டான், ஒரு வேளை மீட்டிங்கில் இருப்பானோ? மீட்டிங்கில் இருந்தாலும் கால் பண்ணியிருப்பானே, பட் இந்த நம்பர் நாட் இன் யூஸ்னு வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி இதுக்கும் அத்தைக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருப்பா. ஹலோ ஹலோ ஒயின், அத்தை நான் ஒயின் பேசுகிறேன். சொல்லுடா என்ன விஷயம்?
இல்லை நானும் 1 வீக்காக மாமாவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். லைன் கிடைக்கல. அவர் வீட்டில் இருக்காரா? இல்லையோ, அவன் வீட்டில் இல்லையே. வீட்டில் இல்லையா? அவர் நம்பர் கால் பண்ணால் அது நாட் இன் யூஸ்ன்னு வருது. சரி என்னாச்சு, அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, அவர் இந்த மாதிரி மிலிட்ரிக்கு போயிட்டாமா சர்வீஸ்க்கு அப்படின்னு. என்னது, மிலிட்ரிக்கு போயிட்டாராம்? ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனார்? இல்லைம்மா, இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாமா அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்தான். ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தனால உங்ககிட்ட சொன்னால் நீ கண்டிப்பாக வந்து விட மாட்டே. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஆசையோடு இருக்கிற பொண்ணு எப்படி நான் சொல்லி கஷ்டப்படுத்துறதுன்னு அவன் அப்படியே திரும்பி வந்துட்டாமா, அதுதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாத இருந்தாலும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். எனக்கும் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன்ல. எனக்கும் தெரியும் நம்ம கண்ட்ரியில் கண்டிப்பாக எல்லோரும் 2 இயர்ஸ் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணணுன்னு. எனக்கும் தெரியும். நான் ஏதோ எப்படி நான் கஷ்டம்தான் இருந்தாலும் அவருக்காக நான் ஒத்துட்ருப்பேன்ல. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். இவர் ஏன் சொல்லாமல் போனார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் நம்ம மைண்ட். ஸோ இப்படியே தான் 2 இயர்ஸ் பாஸ் ஆகிருக்கோம். கரெக்டாக 2 இயர்ஸ் முடியுது. ஸோ நம்ம சுகாவும் வந்துட்டு வராரு மிலிட்ரியிலேருந்து. வந்து பார்த்தா வந்து நேராக எங்கேயும் போகல, ஒயினை பார்க்க தான் போகிறாரு, ஒயினோட வீட்டுக்கு. போய் பார்த்தா வீடு ஃபுல்லாக ஒரே டெக்கரேஷன் டெக்கரேஷன். நம்ம ஒயின் வந்து உட்காந்துருக்கா, தட் மீன் ப்ரெக்னென்ட் லேடியாக உட்காந்துருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம சுகாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். என்னடா அது, ஏன் இப்படி ஒயின் ஏன் இப்படி பண்ணா? எனக்காக ஒரு 2 இயர்ஸ் கூட வெயிட் பண்ணியிருக்க மாட்டாளா? அவள் என்னை அவ்வளோ லவ் பண்ணால, அப்போது அதெல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கத்தி அழுதுட்டுருக்காரு. ஸோ இந்த 2 இயர்ஸ் டைமில் தான் நம்ம ஜேகேக்கும் டேக்கும் வேறு மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ இவர் வந்து பார்க்குறாரு, திடீர்னு ஒயின் வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்ட்டு, வளகாப்பு அப்படிங்கிறாங்களா. இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, சுத்தமாக முடியல. ரொம்பவே அழுகிறாரு. அழுதுட்டு ஏன் ஒயின் இப்படி பண்ண, நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா, நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு. உனக்காக 2 இயர்ஸ் வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. அப்போ வந்து டேக்கிட்ட கேட்குற, டே நீங்களாம் சொல்லியிருக்கலாம்லடா அவகிட்ட, உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, அப்புறம் ஏன்டா நீங்களும் அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு. இல்லைடா, நாங்களும் பேசி பார்த்தோம், ஆனால் அவள் 2 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியாது. அவர் தான் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டால, எனக்கு யாருமே வேணான்னு சொல்லிட்டா, அதனால தான்டா நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், வேறு எங்களுக்கு வழி தெரில, நாங்கள் இவ்வளோ சொன்னோம், அவள் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சிவா ரொம்பவே ப்ரோக் ஆகி அப்படியே ரொம்ப அழுதுட்டுருப்பார். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஒயினும் போயிட்டு அவர் முன்னாடி நீல் டவுன்லாம் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு அவர் ஹக் பண்ணிட்டு சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான். என்னம்மாம்மா, அவ்வளோதானா? அப்போது என்ன நீ அவ்வளோதான் நம்புறல? அவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவ பேசுகிறா, என்னை வேணான்ட்டு தானே இன்னொரு பையனுக்கு மேரேஜ் பண்ணா, இப்போ என்ன நம்ப மாட்டியா, நான் ஒயின்லையெல்லாம் கேட்குறா அப்படின்னு அவருக்கே ஒரு குழப்பமாக இருக்கும். சரி இப்போ என்ன தான் சொல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவள் சொல்கிறா, சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலடி, என்னடி சொல்ல அப்படின்னு கேட்டோடனே, என்ன நீ மட்டும்தான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பியா? என்கிட்ட சொல்லாமல், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் 2 வருஷம் மிலிட்ரிக்கு போனால, அதான் உனக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பிளான் எல்லாம் போட்டோம். நான் தான் பிளான் பண்ணேன், எப்படி என்னோடய ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னோன்னே, என்னது ஷாக் ட்ரீட்மெண்ட்டா? அட ஆமாம் மாமா, ஏன் நீ என்ன இவ்வளோ மக்கா இருக்க? சே ஒன்றெல்லாம் மிலிட்ரியில் வச்சு எப்படி தான் சமாளித்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போது இந்த டெக்கரேஷன், டே லூசு பையல, இதெல்லாம் உன் கல்யாணத்துக்காக தான்டா, இன்றைக்கி தான்டா உனக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது மேரேஜா? அட ஆமாடா, டைம் ஆச்சுடா, சீக்கிரமாக கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மச்சான் வா மச்சான், டைம் ஆச்சுடா, இன்னும் 15 மினிட்ஸ் தானே, நல்லா நேரத்துக்கு சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போய் ஃபைனலி நம்ம ஒயினுக்கும் சுகாவுக்கும் வந்து நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சிருச்சு, ஹாப்பி என்டிங். ஸோ இன்னொரு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். until then this is bye from your Dolly.